இப்போ அவர் இருக்கிறது வந்து ஒரு கூட்டணி கட்சி. இப்போ திமுக அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இப்போ கூட்டணியில சீட்டு குடுக்கும்போது என்னன்னா, மாற்று கட்சிக்கு போயிடுச்சு. கூட்டணி கட்சிக்கு சீட்டு போயிடும்போது, உள்ளூர் கட்சிக்காரர்களுக்கே ஒரு ஒரு அதிருப்தி இருக்கும். நமக்கு வர வேண்டிய சீட்டு, இப்ப அங்க வந்து அ திமுக மாவட்ட செயலாளர் நின்னு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே! இல்ல திமுகல ஒன்றிய செயலாளருக்கு சீட்டு குடுத்திருந்தா நல்லா இருக்குமே! விசிகாக்கு குடுத்துட்டாங்களே! அப்டின்ற அந்த ஒரு ஒரு மனக்கசப்பு கட்சிக்காரர்களுக்கு. அப்போ ஒண்ணு அந்த ஊரை சார்ந்தவர் இல்ல. இன்னொன்னு அவரு வந்து தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் ஏன்னா கட்சியினுடைய கொள்கையை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறாரு ஷானவாஸ். அப்ப சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஷானவாஸ் அவர்கள் மீது வந்து கல்குவாரி நடத்தினாரு, பத்திரிகையாளர மிரட்டினாரு, லாட்டரி பணத்துல வந்து சம்பாரிச்சாரு. அந்த குற்றச்சாட்டு கிடையாது. என்ன விதமான இது குற்றச்சாட்டு பேசுபொருள் அங்க இருக்குன்னா, பார்க்க முடியறதில்ல, வர்றதில்ல. எங்களுக்கு ஒரு ஆத்தரா இல்ல. இவரு எல்லா இடமும் போயின்னு வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்துக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஆள் வேணும் அப்படின்றது மக்களோட அந்த ஆதங்கம். அது நியாயமான ஆதங்கம் தான். அதுல இல்ல. அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன சாதகம், பாதகன்றதையும் பார்த்துட்டோம். இப்ப எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம், அவர் இந்த முறை வந்து தேர்தல் வந்து அந்த இடத்துல போட்டியிடாம வேற தொகுதி மாறுறாருன்ற மாரி தான் ஒரு பேசுபொருள் இருக்கு.